அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை. இடம்பட வீடு எடேல். உனது தேவைக்கும் சூழலுக்கும் ஏற்றவாறு வீடு அமைத்துக்கொள். ஆடம்பரத்திற்காக தேவைக்கு மிஞ்சிய வீடு கட்டி சிக்கலில் விழாதே. இதனை உணர்த்தும் ஒரு சிந்தனை தூண்டும் கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். தெற்கு மலைத்தொடரின் அடிவாரத்தில் இருந்த கங்கைபுரம் என்ற கிராமத்தில் நந்தன் என்ற உழைப்பாளி வாழ்ந்தான். நந்தன் ஒரு சாதாரண விவசாயி. அவனுக்கு சிறிய குடும்பம், மனைவி, 2 குழந்தைகள். அவன் தனது வருமானத்திற்கேற்ப எளியதானாலும் உறுதியான சிறிய வீட்டை கட்டிக்கொண்டான். அதே கிராமத்தில் சேகர் என்ற பணக்காரர் வாழ்ந்தான். அவன் மற்றவர்களை விட பெரிய வீடு கட்ட வேண்டும் என்று எண்ணி மிகப்பெரிய அலங்காரமான மாளிகை கட்டினான். அதற்காக கடனும் எடுத்தான். 1 வருடம் கனமழை பெய்ததில் கிராமத்தில் வெள்ளம் சூழ்ந்தது. சேகரின் வீடு தாழ்வான இடத்தில் இருந்ததால் நீர் புகுந்து சேதமடைந்தது. மேலும் கடனும் அவனுக்கு பெரும் சுமையாக ஆனது. ஆனால் நந்தனின் வீடு உயரமான இடத்தில் எளிமையானதாக இருந்ததால் வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பாக இருந்தது. அவன் குடும்பத்துடன் அமைதியாக வாழ்ந்தான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: வாழ்க்கையில் ஆடம்பரத்திற்காக தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து நம் நிலைக்கும் சூழலுக்கும் ஏற்றவாறு வாழ வேண்டும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.